எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அருண் பாண்டியன். நான் வெள்ளூர்லேருந்து வரேன். நான் வெள்ளூர் பிரான்ச்சில் தான் படித்தேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 2019 அப்போது நடந்த குரூப் 4ல் கிளியர் பண்ணேன். டைப்பிஸ்டில் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? செய்யாறில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் படித்தது வெள்ளூர் பிரான்ச்சு. இப்போது வெள்ளூர் பிரான்ச்சில் யார் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் சொல்லிக்கிறது நித்யபிரியா மேடம் இருந்தாங்க. அவங்க தான் முதல்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது. அவங்க இப்போ அந்த பிரான்ச்சில் இல்லை. அடுத்தபடியாக லோகேஷ் சார், தெய்வீகம் சார், அப்போ கோஆர்டினேட் கார்த்தி, இவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வெள்ளூர் பிரான்ச்சில் படிக்கிறதுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்ல விஷயம். தனித்தனியாக சோலோ கேபின் இருக்கும், லைப்ரரி இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் ரூம் இருக்கும். ஏதாவது டவுட் கேட்டால் டவுட் கிளாரிஃபிகேஷன் ரூம்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரூம் இருக்கும். வரப்போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, குரூப் 4 வந்து கிளியர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தாவே போதும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும், 10வது வரைக்குமே போதும். அந்த 12வது வந்து வெளியிருந்து வருது பார்த்தீங்களா, அதை கவர் பண்ணுறதுக்கு 12வது வரைக்கும் படித்தாலே போதும். ஓகேங்களா? ரேஸ் இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம்னா பார்த்தீங்கன்னா, அங்கே ரெகுலராக கிளாஸுக்கு போனேன் நான். இப்போ மற்ற பிரான்ச்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ரேஸ் இன்ஸ்டியூட்டில் ரெகுலராக சண்டே கூட போகலாம். சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சார் உள்ளே இருக்கார். அவர் தான் எனக்கு எல்லாமே வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ஒன்று இருக்குது, அதை படிக்கிட்டா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னது முதல்ல அவர் தான். அவர் பேர் வந்து ராமதாஸ். அவர் வந்து டீச்சராக இருக்கார், கவர்மெண்ட் டீச்சராக இருக்கார். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சார், ஒரு ஆசிரியர். அவர் தான் ஆசிரியராகவும் நண்பனாகவும் எல்லாமாவும் இருந்து இப்போ இன்றைக்கி நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறதுக்கு இந்த மனுஷன் மட்டும்தான் காரணம். முதல் காரணம் இவர் தான். ஸ்டூடெண்ட்டுன்னு இல்லை, இவர் நண்பர், மச்சான். நானே பாஸ் ஆகும்போது இவர் பாஸ் ஆவார்னு சொல்லிட்டு தான் இவருக்கு ஒரு ஓஃப் கொடுத்து நம்ம படிக்க சொன்னேன். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். என்னோட இவர் நல்லா படிப்பார், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்கள் ஏரியாவில் ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் எடுத்தவர் இவரெல்லாம். அப்படி இருக்கு சொல்லுவோம். ஆனால் இவருக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இல்லை, எப்படி படிக்கலாம், இந்த எக்ஸாம் பற்றியெல்லாம் தெரியல. அப்போ எங்கள் வந்து கிராமம் ரொம்ப ரூரல் ஏரியா அவங்களுக்கு கிராமம். அதனால் இவருக்கு தெரியல, சொன்னாலும் இவர் நம்பலை. அப்புறம் நான் கொஞ்சம் பாஸ் ஆன பிறகு தான் இவர் சொன்ன பிறகு, இவரே பாஸ் ஆகிறாரு, அப்போ நம்ம பாஸ் ஆக முடியாதா அப்படின்ற இதுவில் படித்து இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கார் என்னோட. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் நிறைய இருக்குது. இதெல்லாம் செய்யும்போது பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எங்களோட பசங்க வரணும், எங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, இவருக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு கிடைக்கணும். அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன் நாங்கள்.